வங்காள விரிகுடாவில் மட்டக்களப்புக்கு கிழக்காக காணப்படும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் யாழ்ப்பாணத்தை அண்மிக்கும் வாய்ப்புள்ளது என யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா குறிப்பிட்டுள்ளார். புதிய கல்வி மறுசீரமைப்பு திட்டத்தை எக்காரணத்தை கொண்டும் நாம் நிறுத்தப் போவதில்லை என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ரிபில்டிங் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் அனர்த்தம் காரணமாக முழுமையாக சேதமடைந்த வீடுகளுக்கான இழப்பீடு வழங்குதல் மற்றும் புதிய வீடுகளை நிர்மாணித்தல் ஆரம்ப நிகழ்வு இன்று அனுராதபுரத்தில் நடைபெற்றது. நிகழ்வில் உரையாற்றும் போதே இதனை குறிப்பிட்டார். கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார். இன்று கம்பஹா நீதிமன்றத்தில் அவர் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது அவரை பிணையில் செல்ல அனுமதிக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். 2019ஆம் ஆண்டு திட்டமிடப்பட்ட குற்றவாளி மாகந்துரை மதுஷின் மீதான விசாரணைகள் எடுத்துக் கொள்ளப்பட்டன. இதன்போது 2001ஆம் ஆண்டு இராணுவத்தால் டக்ளஸுக்கு தனிப்பட்ட பயன்பாட்டிற்காக வழங்கப்பட்ட துப்பாக்கி மதுஷிடம் கண்டுபிடிக்கப்பட்டது. இது தொடர்பான விசாரணை குறித்து முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். இந்நிலையிலேயே தற்போது அவரை பிணையில் செல்ல அனுமதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டிப்பர் மற்றும் லொரி இரண்டும் நேருக்கு நேர் மோதியதில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் 3 வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து புலனறுவை திம்புலாகலை பிரதேசத்தில் நேற்று இரவு ஏற்பட்டுள்ளது. திம்புலாகலை பிரதான வீதியில் அதிவேகமாக பயணித்த டிப்பர் வாகனம் வீதியின் நெறிமுறையை மீறி லொரி வந்த பாதையில் நுழைந்ததால் இந்த விபத்து சம்பவித்துள்ளது என போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்த விபத்தில் டிப்பர் வாகனத்தின் சாரதியான 28 வயது இளைஞர் உயிரிழந்துள்ளார். அத்துடன் டிப்பர் வாகனத்தின் முன் ஆசனத்தில் அமர்ந்து பயணித்த 25 வயது இளைஞரும் லொரியின் சாரதியான 37 வயது குடும்பஸ்தரும் அவரின் உதவியாளரான 24 வயது இளைஞருமான என 3 காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் குறித்த விபத்து தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளுக்கு முதலாம் பாடசாலை தவணையின் முதல் கட்டம் இன்றுடன் முடிவடைந்தது. அதன்படி முதலாம் தவணையின் 2ஆம் கட்டம் இந்த மாதம் 21ஆம் தேதி தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கிடையில் பேரிடர் சூழ்நிலை காரணமாக ஒத்திவைக்கப்பட்டு உயர்தர பரீட்சை பாடங்கள் 12ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை நாடு முழுவதும் 2086 பரீட்சை மையங்களில் நடைபெறும். இந்த நிலையில் அனர்த்தம் காரணமாக தேசிய அடையாள அட்டையை இழந்த மாணவர்கள் தற்காலிக அடையாள ஆவணத்தை பயன்படுத்தி பரீட்சைக்கு தோற்றலாம் என பரீட்சை திணைக்களம் அறிவித்துள்ளது. குறித்த தற்காலிக அடையாள அட்டை பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்கு பாடசாலை அதிபரால் வழங்கப்படும் என்றும் தனியார் பரீட்சார்த்திகளுக்கு பிரதேச செயலாளரால் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கண்டி மாவட்டத்தின் உடுதும்பரு மற்றும் நுவரெலியா மாவட்டத்தின் நீல்தண்டாகின்ன வலப்பனை ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண்சரிவு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தற்போதைய நிலவரத்தை கருத்திற்கொண்டு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அத்துடன் மண்சரிவு எச்சரிக்கை 2ஆம் கட்டத்தின் கீழ் மாத்தளை மாவட்டத்தின் வில்கமுவ மற்றும் நுவரெலியா மாவட்டத்தின் மதுரட்ட ஹங்குரன்கெத்து ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மழையுடனான காலநிலை நிலவுவதால் மண்சரிவுக்கான அறிகுறிகள் தென்படக்கூடும் என்றும் அவ்வாறான அறிகுறிகள் தென்பட்டவுடன் உடனடியாக அந்த இடங்களிலிருந்து வெளியேற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வீட்டில் இருந்தவர்கள் உறங்கிக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி 21 பவுன் நகைகள் களவாடப்பட்டுள்ளன. இந்த சம்பவம் கரவெட்டி மத்தி கோவில் சந்தை பகுதியில் நெல்லியடி கொடிகாமம் வீதியில் உள்ள வீடு ஒன்றில் இடம்பெற்றுள்ளது. நேற்று நள்ளிரவு கடந்து இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. வீட்டிலிருந்த மூவரும் ஊரக்கத்திலிருந்த சமயம் வீட்டின் கதவின் பூட்டை உடைத்து உள் நுழைந்த திருடர்கள் அங்கிருந்த 21 பவுன் நகைகளை களவாடிச் சென்றுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் நேற்று காலை நெல்லியடி காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.